அனைவருக்கும் வணக்கம். மேசராசனியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களில் மேசராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், குரு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடகத்தில் புதனும், சிம்மத்தில் செவ்வாயும், கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசனியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதுமே ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இந்த பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அங்கே கேது செவ்வாய் போல செயல்படுவார். லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால பணப்பற்றாக்குறை என்பது மேசராசனியர்களுக்கு இந்த வாரங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம். அது மட்டும் இல்லாம ராசியில் சப்தமாதிபதி சுக்கிரன் இருப்பதால மனைவி வழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அதாவது மனைவியினுடைய பூர்வீக சொத்து அல்லது அவர்கள் மூலம் பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசனியர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசியில் 3ஆம் இடத்தில் உள்ள சூரியனால் அரசாங்க உதவிகள் உண்டுங்க. குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்கத்தினுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய மத்தியில் புதன் கடகத்திற்கு மாறும்போது எதிர்பார்ப்புகள் படிப்படியாக நிறைவேற இருக்கு. நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற்று உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட பணிகள் சற்று வேகம் எடுக்குங்க. சனி ராகுவிற்கு குருவினுடைய பார்வை கிடைப்பதால தொழில் வளம் லாபகரமாக அமையக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் இந்த வாரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பார்வை விழுகிறதுங்க. செவ்வாய் கேதுவுடன் இணைவு ஏற்படுகிறது. இதனால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கண்காணிப்பு அதிகம் தேவைங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு போகிறார்கள், சமூக வலைதளங்களில் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருப்பது நல்லது. அவ்வப்பொழுது மனதில் எதிர்மறை சிந்தனைகள் எட்டி பார்க்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு இருப்பதால் எவ்வளவு பணம் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் செலவாகி கொண்டே இருக்குங்க. அதனால் இந்த வாரங்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வீண் விரய செலவுகள், அனாவசிய செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்கு என்று சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க. இதனாலதான் மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் செலவு விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் ஒற்றுமையும் அதிகரிக்க இருக்கு. சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் கூட ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மேலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்வி முன்னேற்றம் மனதிற்கு நிறைவை தருங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜனன கால கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நிலம் அல்லது வீடு
வாங்கும் யோகமும் இருக்கு. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. இக்காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் கேது அமர்ந்து குருவினுடைய சுப பார்வை பெறுவதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதே போல மேச ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறையை தனது கைப்பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சனி பகவான் தற்போது அவர் லாபஸ்தானத்தில் சிறந்த சுபபலம் பெற்று வல்லம் வருவதால மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மேலதிகாரிகள் ஆதரவு இருப்பாங்க, சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கொடுப்பதில் கணக்கு பார்க்காமல் கொடுப்பவர் சனி பகவான். அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டங்கள்ல மிகவும் கண்டிப்பானவர் சூரியன். புத்திரரான சனி பகவான் ஒரு சிலருக்கு இடமாற்றமும் அதனால் புதிய சலுகைகளும் கிடைக்க இருக்கு. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசி இளைஞர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வெற்றி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தற்போதுள்ள இடத்திலிருந்து வேறு மாநிலத்திற்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. சம்பளத்துக்கு சலுகைகளும் திருப்தி அளிக்க இருக்கு. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மேசராசியினருக்கு நிறுவன மாற்றமும் அதன் காரணமாக வருமான உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள சனீஸ்வரன் சக்தியினால வர்த்தகத்துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு திட்டங்களை நீங்கள் தாராளமாக வகுக்கலாங்க. புதிய கிளைகள் ஆரம்பிப்பதற்கும், வாடகை கட்டிடத்தில் வியாபாரம் செய்பவர்கள் சொந்த கட்டிடத்திற்கை அமைப்பதற்கும் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் பலம் பெற்றிருக்குதுங்க. ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கு இது உதவிகரமாக இருக்குங்க. சூரியனுடைய நிலை அனுகூலமாக இருப்பதால் அரசாங்க ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய உதவியும் சரியான தருணங்கள்ல கிடைக்க இருக்கு. கூடுமான வரையில் கடனுக்கு பொருட்கள் அனுப்புவதை குறைத்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனின் அதிகாரத்தில் இருக்குங்க. அதனால் இக்காலகட்டம் முழுவதும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கலைத்துறையினருக்கு அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம திரைப்படத்துறையினருக்கு விசேஷ முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. புதிய தயாரிப்புகள்ல துணிந்து முதலீடு செய்யலாங்க. இயக்குனர்களும் லாபகரமான ஒரு தருணம், ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் பலமாக சஞ்சரிப்பதால் சங்கீத வித்வான்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், நாதஸ்வர வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்கள் அதிக நன்மைகள் பெறக்கூடிய ஒரு வாரம் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் பங்கு கொள்ளும் வாய்ப்பும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை கட்டுப்படுத்தும் அனைத்து கிரகங்களும் உதவிகரமான நிலையில சொல்கின்றாங்க. பாக்கியஸ்தானத்திற்கு குருவினுடைய பார்வை உள்ளதால் வருமானத்திற்கும் செலவார்க்கும் குறைவிருக்காதுங்க. கட்சியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயர இருக்கு. முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. அதே போல மேச ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் புதனும் வித்யாஸ்தானமும் எந்தவித தோஷமும் இன்றி விளங்குது. இக்காலகட்டம் முழுவதுமே படிப்பில் ஆர்வம் மேலெடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் குறைந்த அளவிலேயே நன்மை செய்யும் வகையில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் அவரால் அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லாவிடனும்
நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. காரணம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது தாங்க. அது மட்டும் இல்லாம பெண்மணிகளுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் குடும்ப நலன்களுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு பகவான் அனுகூலமாக இல்லைங்க. அதற்கு ஈடு செய்யும் வகையில் சுக்கிரன் சுபபலம் பெற்றிருக்காரு. கவலைப்படும் அளவிற்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாதுங்க. இக்காலகட்டங்கள்ல மேஷராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் அருந்தி இரவில் உபவாசம் இருப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.